ஹலோ தகுதீஸில் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகே கொரோன்ஸை தானே பார்க்க போகிறோம். வென் மை பாய் ஃப்ரெண்ட் டேடி ஃப்ளர்ட்ஸ் ஆன் மீ கேட்கவே கொஞ்சம் க்ரைஸியாக இருக்குல்ல. அது நம்ம சேனலில் வந்துச்சு. ஸோ இப்போயே சொல்லிட்டேன்டா, இது 18+ தான்டா இருக்கும். எனக்கு தெரியும் சில பேர் பார்ப்பீங்க, இருந்தாலும் சில பேருக்கு இப்போயே சொல்லிக்கிறேன்டா. அண்ட் ரொம்ப 18+ கண்டென்ட்டாக தான் இருக்கும், க்ரீப்பியாகவும் இருக்கும். என்னடா இது அப்படின்னு கூட நீங்கள் அதை நினைக்கலாம். ஆனாலும் எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா தான் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்காக சுட சுட கொண்டு வந்திருக்கேன். யாரும் அது மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டோரியில் போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே இப்போது வேந்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஐ மீன் ஸ்கூலில். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அவகிட்ட. வேணா நீ அந்த அந்த ஒரு சீனியர் இருக்கார்ல, அவர் அவங்ககிட்ட 2 days ago பேசினார்ல. என்னடி எங்ககிட்ட சொல்லவே இல்லை, நேற்று தான் சொல்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அவர் அப்படின்ட்டு அவளும் புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் லீனா தான், ஆமாண்டி அவர் பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் தெரியுமா, ஆனால் அதை விட அவரோட டேடி இருக்காங்கள்ல, அவர் பெரிய மாஃபியாடி, அவங்களோட பேரு கூட ஜியான் ஜாங்கு. கேட்கும் போதே பயமாக இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்லும் போது, ஜியான் ஜாங்குக்கா பயமாக இருக்கா? இந்த பேரில் என்னடி பயமாக இருக்குது, நல்லா தானடி இருக்குது, ஜஸ்ட் பேர் ஜியான் ஜாங்கு, இதில் என்னடி இருக்குது பயப்பட்ட அப்படிங்கிற மாதிரி இப்போது ஸ்பீச் பண்ணி என்ட்ரி கொடுக்குறா. ஸோ அப்போது மினி தான், ஒரு பேர்லாம் சொல்லக்கூடாது, கூப்பிட்றதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க, அப்படி போங்கடி அப்படின்ட்டு இன்டர்வலில் தான் இருப்பாங்களா. ஸோ அப்படியே அவன் எந்திரிச்சு கிளாஸ்க்கு போக பார்க்குறா. ஸோ அப்போது மினி தான், அதான் கேளடி அப்படின்ட்டு பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா. ஸோ இப்படிலாம் மினி பண்ணுறது பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. அப்படியே நின்றுட்டு, இப்போ என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சரி அந்த கேலக்ஸ் இருக்கான்ல, அதான்டி இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோமே, அவனுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணிருக்கான், ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரப்போஸ் பண்ணானா? அவன் ப்ரப்போஸ்லாம் பண்ணல, அப்படி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசினான், அவ்வளோதான். அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு மினி கேட்கவும், அதுக்கு நான் என்னடி சொல்லுவேன், அது எனக்கு பிடிக்கும் தான், இருந்தாலும் இவன் எனக்கு வேண்டாம், இவன் பார்க்க கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கா, என்னை விட ஒரு 3-4 இன்ச்சு தாண்டி ஹைட்டாக இருக்கான், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறா. இப்போ மினி தான், அவர் எவ்வளோ அழகாக இருப்பார் தெரியுமா, அதை விட அவங்க டேடி இருக்கார்ல, அவர் ரொம்ப அழகாக இருப்பாராண்டி, அழகாக இருக்க மாட்டார், மான்ஸ்டர் மாதிரி இருப்பாராம், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவளும் சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. என்னடி இது, பசங்களை பார்ப்பான்னு பார்த்தா அங்கிளை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும். இதுவாக எனக்கு கேட்டிருக்கோம், வாடி இப்போ இருக்க பசங்களை விட அவங்கள அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு அவளும் உனக்கெல்லாம் சிரிச்சுட்டு போயிடுறா. ஸோ இப்போது பாஸ்டில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 2 daysக்கு முன்னாடி அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பா. ஸோ சைக்கிளில் தான் போவா. ஸோ அப்போது கேலக்ஸ் தான் அவன் முன்னாடி நிற்கிறான். ஸோ இப்போ அப் டு பட்டன் பார்க்குறா, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கேட்டுடுறா. அதுக்கு கேலக்ஸ் சொல்கிறான், என்னடி நானும் ஒரு 1 month தான் முன்னாடி தான் சுற்றிட்டுருக்கேன், எனக்கு ஓகே தான் சொன்னேன், என்னவா உனக்கு, நான் என்ன அழகா இல்லையா, நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், கொஞ்சம் நீ ஓகேனா டேட்லாம் போகலாம், உனக்கு ஓகேனா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப் டு பாட்டம் பார்க்குறா. ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கவும், எனக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் போதும், இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டாக இல்லை, நான் கொடுத்து வச்சுருக்கணும், அதான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ட்டு கேலக்ஸும் கேட்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸானா இருக்கலாம், பட் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் வேண்டாம், ஓகே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே
அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து மினியும் லீனாவும் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து உங்களோட இன்ட்ரோ வந்து பார்க்கலாம்டா. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹாட்டான பொண்ணுங்க. ஆனால் ஃபேஸ் மட்டும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ரொம்பவே ரொம்ப அழகாக ஃபேஷியல் ஃபெதர்ஸோட பார்த்தோன்னே விழுந்துருவாங்க உங்கள் பசங்க உங்களை. ரொம்ப வந்து வெள்ளையும் இல்லாமல் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல். ஸோ வந்து ஒரு ஒரு மீடியமான ஸ்கின் டோனில் இருப்பீங்க. ரொம்ப அழகான பொண்ணுங்க நீங்கள். ஸோ அந்த இப்படி தாங்க உங்கள் இன்ட்ரோ இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த டீனேஜ் பாய்ஸ் எல்லாம் பிடிக்காது, மேனை தான் பிடிக்கும். எப்படி சொல்கிறது, இந்த மாஃபியா அந்த மாதிரி இந்த த்ரில்லர் ஸ்டோரிலாம் நாவல்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போதுலேருந்தே மாஃபியா மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. இதுதான்டா, ஓகேவா? ஸோ வந்து ஒயனை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போது லீட் ஹீரோ வந்து ஜங்குக் வந்து பார்த்துடலாமா? ஸோ வந்து இப்போது ஜங்குக் சைட் பார்த்தோன்னா அவன் வந்து அவன் சேரில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஒருத்தனை காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கான். அவனோட ஹெட்டு மட்டும். அவனை ஒரு 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி. அவன் படுத்த வாக்கில் இருக்கான். ஸோ ஜேகே தான் அவன் ஹெட்டில் வந்து அவனோட காலை வச்சுட்டு ஒரு கால் மேலே போட்டுட்டு, ஸோ கையில் கன்னை வச்சுட்டு அப்படியே சிகரெட்டை பஃப் பண்ணிட்டு இப்போ தான் அவன் ஃபேஸே வந்து காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அது அப்படியே கீழே இறக்குறான் அந்த கன்னை அவனை பார்த்த மாதிரி. அவனோட ஒரு பக்கம் தலை மட்டும்தான் தெரியுமா. சி வெட்டுருச்சுக்கே, நான் பண்ண தப்பு தான். சி அதுக்குன்னு இப்படிலாம் கூட பண்ணுவேன், புரியுது தான். நான் அப்படி பண்ணுறக்கூடாது. இனிமேல் உன் கலெக்ஷன் அப்போ நான் வரவே மாட்டேன்டா. இப்படிலாம் பண்ணாத அப்படின்ட்டு அவன் சொல்லவும் இப்போ ஜேகே தான் அப்படியே நக்கெல்லாம் வந்து எல்லாம் காதலே வாங்கிக்காம சிகரெட்டை பஃப் பண்ணிட்டு, ஒத்தா எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட வருவேன், இந்த இடத்துக்கு வர நான் எத்தனை பேரை காவு கொடுத்துருவேன் தெரியுமாடா. மலை நேத்தி முளைச்ச காலன் மாதிரி இருந்துட்டு உனக்கு ஏன் இடத்துக்கு வர தைரியம் வர இருக்காடா. டேய் ஒத்தானை போடுறான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அவனை பார்க்குறான். அவன் ரொம்ப அடிபட்டிருக்கான் ஃபேஸ் எல்லாம். அப்படின்னு சொல்லும் போதே அவன் கன்னை எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்கலை, ஷூட் பண்ணிடுறான் அவனோட நெத்தி பொட்டுலே. ஸோ அவனும் அந்த இடத்துலையே செத்துடுறான். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ஜேகே வந்து சிகரெட்டை பஃப் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும்டா. ஸோ இப்போ யாரோ உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அது கேலக்ஸ் தான். கேலக்ஸும் அப்பா என்னப்பா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ வந்துட்டு இருக்கான் ஜேகே பார்க்குற மாதிரி. ஸோ ஜேகேவும் அப்படியே சிகரெட்டை பஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்டூல் இருக்கும், அது மேலே உட்காந்துட்டு டேபிளில் சாஞ்சிட்டு சிகரெட்டை பஃப் பண்ணிட்டு இப்போது கேலக்ஸ் தான் பார்க்குறான். ஸோ கேலக்ஸ் தான் அப்படி முன்னாடி வந்துட்டு, அப்பா என்னப்பா பண்ணுறேன், நான் வந்து ஒரு காலேஜ் சேர்ந்துருக்கேன்ல, எனக்கு அங்கே ஒரே ரவுடி பசங்களாக இருக்கானுங்கப்பா. இப்போ பார்த்தாலும் மிரட்டிட்டு மாதிரி புள்ளிலாம் பண்ணுறானுங்க. ஃபஸ்ட் இயர் வேறு, கொஞ்சம் ஓவராக பண்ணுறானுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அவனை பார்த்துட்டு எதுவுமே வந்து எப்படி சொல்கிறது, எதுவுமே பேசாமல் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் யார் அவனுங்க அது மட்டும்தான் கேட்குறான். அவனுங்க வந்து அப்பா அவனுங்க வந்து எனக்கு சரியாக தெரிலப்பா, 3rd இயர் பசங்க, சீனியர்ஸ் வேறு, கையை வச்சிட்டா தச்சு ஆயிருமோ, கெட்ட பேர் வந்துடுமோன்ட்டு நான் எதுவும் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து ஜேகேவும் ஸோ இப்போ அவன் பக்கத்தில் இருக்க ஒரு கார்டு தான் இருப்பான், அவன்கிட்ட கண்ணை தான் காட்டுறான். ஸோ எப்படியோ ஒரு 30 minutes கிட்ட பாஸ்ட்டாக ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடியும் வந்துட்டானுங்க. ஸோ இப்போது ஜேகே தான் வந்து அவனோட சேரில் உட்காந்துட்டு இருக்கான், ரோலிங் சேரில் அப்படியே திருப்பிக்கிட்டு. ஸோ ஒரு சிகரெட்டை பஃப் பண்ணிட்டே இருக்கான். பக்கத்தில் தான் வந்து கேலக்ஸ் நின்றுட்டு இருக்கான். ஸோ சொல்லியும் வந்து ஒரு 10 minutes or 20 கிட்ட தான் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போது அந்த சீனியர்ஸ் ஒரு 4 பேரை அடித்து இழுத்துட்டு வரானுங்க. ஃபேஸ்லாம் வந்து அவ்வளோ ரத்தமாக இருக்குது. ஸோ ஈவினிங்களா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான் ஜேகே. ஸோ வந்து ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸோ வந்து அவங்களும் தொப்புன்னு போட்டுடுறானுங்க கீழே. ஸோ வந்து ஜேகே தான் என்னடா பண்ணலானுங்களே அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே சொல்கிறான். ஸோ வந்து அதுக்கு ஜேகே வந்து பா அடித்ததில் விட்டுருவா, ஒன்று இஷ்டம்ப்பா, நீ நல்லா பண்ணிக்கோ, இனிமேல் என் பக்கம் வர வந்தால் சரிதான்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இஷ்டமா படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிறீங்க, என்னடா வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு இப்போ ஜேகேவும் அப்படியே உட்காந்துட்டே அவங்க கிட்டே கேட்குறான். அதில் ஒரு பையன் மட்டும், சார் சாரி சார், நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் விளையாடுத்தனமா, இனிமேல் உங்கள் பையன்கிட்ட வரமாட்டோம் சார், இது லாஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு சான்ஸ் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் இப்படி பேசவும், ஸோ ஜேகேவும் சான்ஸா லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். ஸோ அவன் காட்ஸ்கிட்ட அவனுங்களும் ரொம்ப அடிபட்டிருக்கோம், அப்படியே போயிடுறானுங்க. ஸோ இப்போ கேலக்ஸும், பா ஏன்ப்பா விட்டீங்க அப்படின்னு சொல்லும். ஜேகே பார்த்து முறைக்கிறான். சரிப்பா, இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன், நான் போகிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் போகும்போது இப்போ ஜேகே தான் வந்து அந்த டேபிள் ஒரு டேப் பண்ணுறான். ஸோ கேலக்ஸும் திரும்பி பார்க்குறான். இன்னும் இந்த 10 பொண்ணுங்க 5 பொண்ணுங்க 1 night stand இதெல்லாம் வச்சிட்ருக்கியாடா அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டே கேட்குறான் ஜேகே. ஸோ அதுக்கு வந்து அவனும் சொல்கிறான், பா அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவனை சொல்லவும், அவுட் அப்படின்ட்டு சொடக்கு போட்டு அப்படியே போக சொல்கிறான். இப்போ இவனும் அப்படியே போயிடுறான். பாட நல்ல வேலை தப்பிச்சோம், ரொம்ப இது நோண்டி கேட்கல அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போகிறான். ஸோ கேலக்ஸை பற்றி பார்த்தோன்னா ஒரு பெரிய ப்ளே பாய். அவனுக்கு வந்து ஒரு நாளுக்கு ஒரு பொண்ணுங்க கூட இருந்துடணும், இந்த ஹாட்டான கேர்ள்ஸ்லாம் பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். அப்படி தான் உங்ககிட்டயும் வந்து பேசியிருப்பான். தென் இப்போது ஜேகேவை பற்றி பார்த்தோன்னா அவன் ஒரு பெரிய மாஃபியா. கொரியாவோட பாதி கவர்மெண்ட்டே அவன்கிட்ட தான் இருக்கும், அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. ஸோ அவன்கிட்ட இருக்காத பணமே கிடையாது, அவன் ஒரு சிங்கிள் மேன் தான். ஸோ இப்போது ஜேகேவும் அப்படியே வந்து கேலக்ஸ் போகிறதே முறைச்சிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது வயந்தான் ஒரு ஈவெண்ட்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ பக்கத்தில் தான் மினியும் இருக்கா. அவள் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வயனோட ஹோம்க்கு வந்துட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போது வயன் தான் சொல்கிறா, பார்ட்டி கிரீட்டின்றீங்க, க்ளப்பில் தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் வேணா க்ளப்பில் தான் வச்சுருக்காங்க, நம்ம கிளாஸில் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அதான் அவங்க வீட்டில் கூட ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட பீதிப்பாளே, ஸோ அவளோட ஃபங்க்ஷன் தான், எப்படி சொல்கிறது, பர்த்டே பார்ட்டி க்ளப்பில் கொடுக்குறான், நம்மளும் ஈவெண்ட் பண்ணியிருந்தோம், முக்கியமாக ஒன்று வர சொன்னான் வேணா அப்படின்னு சொல்லவும், என்ன வர சொன்னால, அந்த பொண்ணு என்கிட்ட நைட் டைம் பேச வந்திருப்பா, புது பொண்ணாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவர்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ணிருப்பேன் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் ரேண்டமாக பேசிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டிக்கு தான் வந்து இவங்கெல்லாம் கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி போகும் அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, உங்களோட அப்பா, சீக்கிரம் வந்துடு, ஓகே பார்ட்டி வீட்டில் தானே அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்வா பார்ட்டி வீட்டில் தான், நான் ஒரு 10:30 அது போலவே வந்துடுவேன்ப்பா சீக்கிரமாக அப்படின்ட்டு பச்சை போய் சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே போயிடுறீங்க. ஸோ இப்போ வெளில தான் கேப் புக் பண்ணுவீங்க, பக்கத்தில் லீலாவும் தான் இருப்பாளா, அவளை வந்துடுறா. ஸோ டே டைம் பாஸ் ஆகுது, நீங்களும் போயிடுறீங்க. ஸோ அந்த வெளில போய் நிற்கிறீங்க என்ட்ரன்ஸில், அங்கே எல்லாருமே வந்துட்டு இருந்திருப்பாங்க, சீனியர்ஸ் கூட வந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் கேலக்ஸ் கூட. ஸோ வந்து நீங்கள் அந்த க்ளப்பு தான் பார்க்குறீங்க. இப்போ மணி ஒரு 6:30 போல் இருக்கும். அந்த க்ளப்பே பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போது மினி உங்ககிட்ட சொல்கிறா, என்னடி இது இவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ளே வர ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுவாங்க போல், பேசாமல் வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ட்டு அவள் சொல்லுவோம். இனியும் வந்து இவன் வேறு வாடி அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. வந்து நீங்களும் வந்து லீனாவும் மினியும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறீங்க. ஸோ வந்து இப்போ உள்ளே போய் பார்க்குறீங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ட்ரிங்க்ஸ்லாமும் இருக்கும், கிளாஸ் பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாமும் இருக்காங்க. ஸோ வந்து மேலே தான் வந்து ஜங்குக்குமே இருக்கான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவன் தான் இருப்பானா. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாக தான் அவனும் வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ வந்து கேலக்ஸும் அங்கே தான் இருப்பான், பட் இங்கே தான் ஜேகே இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு தெரியாது. ஸோ வந்து இப்போது நீங்கள் தாங்க டே டைம் பாஸ் ஆகுது, நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க க்ளப்பில். ஸோ ட்ரிங்க்ஸு தான் நல்லா தெரிஞ்சுமே இது ட்ரிங்க்ஸுன்னு தெரிஞ்சுமே குடிச்சிட்டு இருக்கீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் போதையாக இருப்பீங்க. ஸோ வந்து இப்போது லீனா தான் வந்து ஆனால் ஏதோ நினச்சி எதுவும் குடிச்சிட்டேன்டி, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ போதையிலையும் அழுதிட்டு இருக்கா.
ஸோ நீங்களும் டைமை பார்க்குறீங்க, மணி இப்போ ஒரு 9:30 அந்த மாதிரி இருந்திருக்கும். எர்ரி ஏன்னா 1 hour கழிச்சு போகலாம் ஏன்னா இப்போ அப்படின்ட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது மேலே தான் ஜேகே தான் கான்ட்ராக்ட் விஷயமா பேசிட்டு, ஸோ அப்படியே அந்த பால்கனி அந்த சைட் வழியாக அந்த கீழே இருக்க வியூஸ் எல்லாம் பார்ப்பானா. ஸோ அது போல் தான் கீழே நிறைய பேர் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போது பார்க்குறான். கேலக்ஸ் அங்கே தான் இருக்கான். ஒரு பொண்ணை நல்லாவே இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஜேகேயோட ஐஸே வைட் ஆகுது. இங்கே என்ன பண்ணிட்டுருக்கான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே சைட் ஐஸில் திரும்புகிறான். ஸோ அப்போ தான் வாயினை பார்ப்பான். ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எல்லாருமே தான் இருப்பாங்க. பட் வாயினோட சைடு மட்டும் நல்லா லைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிங்க் கலரில் லைட் பிங்க் கலரில் ஒரு டார்க் ரெட் கலரில் அந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஃப்ராக் தாங்க போட்டிருப்பீங்க. அது உங்கள் தைஸ் வரைக்கும் தான் இருக்கும். மேலே ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும். எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஃப்ராக் உங்களுக்கு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அதில் நீங்கள் பார்க்க அவ்வளோ ஹாட்டாக இருக்கீங்க. ஜேகே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிருப்பானா ஒரு லஸ்டி லுக்கில் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே இப்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நான் இப்படி போயிட்டு வரேன், கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ண போகிறேன், எங்கேயும் விட்டு போகிறாதா அப்படின்ட்டு என்னென்னவோ புலம்பிட்டு. ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு தான் போகிறீங்க. ஸோ இந்த சைடேஸில் இவன் திரும்பினதை ஜேகே பார்த்துட்டு இருந்துப்பா. நீங்கள் போனதை. ஸோ அவன் எல்லாத்தையுமே மறந்துடுறான். அங்கே இருந்த டென்ஷன் அண்ட் இப்போது கேலக்ஸ் அப்படி பார்த்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஹேண்டில் ஒரு கிளாஸை வச்சுட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிட்டு அது மாதிரி ரொம்ப அவனும் தான் ஒரு போதையில் தான் இருக்கான். ஸோ இப்போது உங்கள் பின்னாடி தான் வரான். அந்த ஹால்வேல யாருமே கிடையாது. அது ரொம்ப நீட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு லாங் இதில் தான் ரொம்ப தூரத்தில் தான் வாஷ்ரூம் இருக்குது. நீங்களும் அப்படி ஒவ்வொரு இதுலேயே கை வச்சுட்டு வால்லையா பின் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே உங்கள் முன்னாடி தான் வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது நீங்களும் முன்னாடி யார் வரான்னு கூட தெரியாமல் அப்படியே இடிச்சிடுறீங்க ஜேகேவோட மேலேயே. ஸோ இப்போது நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒன்றுமே புரியல உங்களுக்கு அப்படியே அப்படி கிஸ் பண்ணணும்னு தோணுது அந்த இடுக்கில் அந்த ஹேங் அவுட்டில். ஸோ நீங்களும் கொஞ்சம் கூட இதுவாகல. ஜேகேக்கு ப்ரெஷர் ஏறுது. நீங்கள் அவன் மேலே சாஞ்சிட்டீங்க. உங்களோட எல்லாத்தையுமே அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ இப்போது நீங்களும் அப்படியே முழிச்சிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜேகே என்ன நினச்சாலும் தெரியல. ஸோ அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி அந்த செவத்துலேயே பின் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு 1 செகண்ட் என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிருக்காது. நீங்களும் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஜேகே தாங்க. ஸோ அவனும் அந்த கழுத்து கீழெல்லாம் கை போயிட்டு நல்லாவே இது பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஹிப்பெல்லாம் நல்லாவே இது பண்ணுறான். ஸோ இப்போ டக்குன்ட்டு ஒரு சவுண்ட் கேட்டு இருந்திருக்கும். உங்களுக்கு தான் யாரோ கால் பண்ணுறாங்க. அந்த சவுண்டை கேட்டு டக்குன்ட்டு ஃபோனை தான் பார்ப்பீங்க. ஸோ ஜேகேவை தள்ளி விட்டுருப்பீங்க. அந்த ஃபோனை பார்த்தோன்னே உங்கள் டேட் தான் கால் பண்ணுறாரு. போன போதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ அதை பார்த்துட்டு டக்குன்ட்டு ஃபோனை எடுத்துகிட்டு சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு போதையாக தான் இருக்கீங்க. பட் அது வெளில காமிச்சிக்காத மாதிரி பேசுகிறீங்க. எங்கே இருக்க, சீக்கிரம் வா, என்ன டைம் ஆச்சுன்னு தெரியுமா, மணி 10 o'clock ஆக போகுது, 10:30 விற்பனை, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லவும் நீங்களும் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்பா நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு உட்காந்துட்ருக்கோம், விளையாடிட்டு இருந்திருக்கோம், நாங்கள் ஒரு 35 minutesலேயே வந்துட்டேனே அங்கே அப்படின்னு சொல்லவும் 35 minutes சீக்கிரம் வாவேன், இதுக்கு தான் உன்னை எங்கேயும் வெளில அனுப்புறது கிடையாது, அப்போ நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. பக்கத்தில் யார் நிற்கிறான்னு கூட பார்க்கல. நீங்கள் பாட்டு அப்படியே குடுன்னு ஓடிடுறீங்க. ஜேகே 1 செகண்ட் நான் உங்களை தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறதே தான் பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களை ஹோல்ட் பண்ணணும்னு தோணலை. நீங்கள் 1 செகண்ட் க்யூட்டாக பண்ணியிருந்துருப்பீங்க. ஐயோ அப்போ வந்துட்டார் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போகிறதே தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் பாட்டு நின்றுட்டு யாரா இருப்பா அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறான். ஸோ அவன் லைட்டாக போதையாக வேறு இருப்பான். நான் ஜஸ்ட் அப்படியே கண்டுக்காமல் விட்டுருந்துருப்பான்.
ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு மணி ஒரு 1 AM கிட்ட இருக்கும். ஐ மீன் நைட் டைம். நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அப்பா ஹாலில் தான் இருந்திருப்பாரா? நீங்கள் டக்குன்ட்டு அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் போயிருப்பீங்க. ஏதோ அவருக்கு தெரிஞ்சிருக்காது சீக்கிரம் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்ட்டு. ஆக்சுவலாக அவங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுலேருந்து தூக்கமே இருக்காது. ஃபுல்லாகவே ஜேகேயோட ஞாபகம் தான். இந்த ஃபேஸ் நல்லாவே உங்களுக்கு மைண்டில் இருக்குது, என்ன தான் நீங்கள் குடிச்சிருந்தாலுமே. ஸோ யாராக இருக்கும் தெரியாதனமாக கேஸ் பண்ணிட்டேன். என்னதான் போதில் இருந்தாலும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் போலியே. என்ன பண்ணி வச்சுருக்கேன். என் ஃபர்ஸ்ட் கேஸ் யாருன்னே தெரியாதவங்க கூட போகணுமா அப்படின்ட்டு அவ்வளோ இழுத்து போட்டுட்டு தூங்கிடுறான். நைட் ஃபுல்லாகவே ஜேகேயோட ஞாபகம் தான். ஸோ இந்த சைட் ஜேகேவை பார்த்தோம், அவனுக்குமே அதே தான். ஏன்னே தெரியல, உங்களை இன்னும் கேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் லஸ்ட்டாகவே யோசிக்கிறான். 1 செகண்ட் அதை நினச்சி சிரிக்கிறான். ஸோ இதே மாதிரி தான் 2 பேர் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்குது. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான். ஸ்கூலில் இருக்கீங்க நீங்கள். பக்கத்தில் சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ மினி தான் கேட்குறா, என்னடி ஆச்சு நேத்தி அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கும் போது, நீங்கள் கேன்டீனில் தான் இருப்பீங்களா? எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போன்னு பார்த்தா கேலக்ஸ் வருவான். ஸோ கேலக்ஸை பார்த்தோன்னே ஹாய் கேலக்ஸ் அப்படின்ட்டு வார்மாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ கேலக்ஸும் ஹாய் ஒன், என்னோடய அப்பா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் அப்பா கேட்டியா? அவரை பார்க்கணுன்னு தோணியிருக்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் நீங்களும் கேட்குறீங்க. பிகாஸ் நீங்கள் இந்த ஜேகேவை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு மாஃபியா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டு. ஸோ அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லும் போது கேலக்ஸ் அது அப்படி ஓ மாஃபியானா பிடிக்கும் போல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுருப்பான். இப்போ அதனால தான் வீட்டுக்கு கூப்பிடுறான், எங்கள் அப்பா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நீங்களும் போகலாம் உனக்கு எது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதெல்லாம் தெரியும், யாருக்கு தான் மாஃபியா பிடிக்காது சொல்லு. எங்கள் அப்பா வர மாஃபியா, நான் எதுவும் சொல்லல, நீ வருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும். வருவேன், நீ இன்வைட் பண்ணி நான் வராமல் இருப்பேனா அப்படின்ட்டு நீங்களும் ஜேகே பார்க்கணும்னு சொல்கிறதுக்காகவே இவங்ககிட்ட என்னென்னத்தையும் உருட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே நாளைக்கு ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே சண்டே மாதிரி தான் இருந்திருக்குமா. நீங்களும் ஒரு குட்டியாக ஃப்ராக் போட்டு ஸோ இப்போ நீங்களும் கேலக்ஸும் வந்தாங்க ஜேகேயோட வீட்டுக்கு வரீங்க. இப்போது நீங்களும் கேலக்ஸும் ஜேகேயோட வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது கேலக்ஸ் சொல்கிறான், ஒன் கொஞ்சம் வெயிட் பண்ண, என் டேட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பார், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போதே இப்போது டக்குட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு காஃபி போட்டு எடுத்துருவார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சன் சைடாக போட்டுருவான். ஐ மீன் போயிடுவான். ஸோ மேட் கிட்டே சொல்கிறதுக்கு. ஸோ நீங்களும் அந்த ஜிம் ரூமை தான் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க சோஃபாவில். ஸோ இப்போது நீங்கள் கீழே கொஞ்சம் ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பீங்களா. ஜேகே தான் உள்ளேருந்து வெளில என்ட்ரி ஆகுறான் ஹாலுக்கு. ஸோ அப்போது யாரோ வர சவுண்ட் கேட்குதே அப்படின்ட்டு நீங்களும் முன்னாடி திரும்பி பார்ப்பீங்க. ஸோ ஜேகே ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. நீங்கள் நேற்று பார்த்த பர்சனும் ஐ மீன் அந்த பார்ட்டியில் பார்த்த பர்சனும் இவரும் ஒன்று தான் அப்படின்ட்டு, அவனா இவன் அப்படிங்கிற மாதிரி வாயில் கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே எந்திரிச்சு நின்றுடுறீங்க. ஸோ இப்போ தான் ஜேகே உங்களை நோட்டீஸ் பண்ணுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த வார்த்தை பொண்ணு தானேன்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் உங்களையே தான். நீங்களும் வச்ச கண்ணு வாங்காமல் ஜேகேயே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நடுவில் ஒருத்தர் காஃபி நீச்சான். வேறு யாரும் இல்லை, கேலக்ஸ் தான். இவர் தான் என்னோடய அப்பா இவர் தான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவும், இப்போது டக்குன்ட்டு கையில் தான் காஃபி கப்பை வச்சுட்டு இருப்பாள் அவன். அப்படியே திரும்பி பார்க்குறா, என்னடா உருட்டிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே பார்க்கும். இப்போது கேலக்ஸ் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இவதான்ப்பா அப்படின்ட்டு ஹிப்பை பிடிச்சிக்கிட்டு இழுத்து நிற்க வைக்கிறான். ஏன்னு தெரில, ஜேகே கேலக்ஸ் இப்படி பண்ணோன்னே ஜேகேக்கு செம்ம கடுப்பாகுது. ஒயிட் ஐஸில் இப்போது கேலக்ஸ் தான் பார்த்து முறைக்கிறான். ஸோ கேலக்ஸும் என்னப்பா இப்படி பார்க்குறீங்க, ஒயின் ஹலோ சொல்லு அப்படின்னு சொல்லவும்,
என்னடா இவன், நான் பண்ணுறனோ இல்லையோ நீ நல்லா பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு ஜெக்கி பார்க்குறான். ஜெக்கி வந்து உங்களை தான் பார்த்து முறைக்கிறான். இவன் இதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறான்? ஹலோ சார், நான் வந்து வயன், இவனோட ஃப்ரெண்டு, ஐ மீன் ஃப்ரெண்டு, அவ்வளோதான் அப்படின்ட்டு கீழே குடிஞ்சிக்கிறீங்க. ஸோ வந்து ஜேகேக்கு வந்து புரிஞ்சிருது உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, இது மருந்துலாம் போலன்ட்டு. ஸோ வந்து இப்போ கேலக்ஸி தான் வந்து ஜேகே பார்க்குறான். ஸோ கேலக்ஸிக்கு 1 செகண்ட் கால் வந்திருக்கோம். அப்பா ஒரு 10 மினிட்ஸ் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வெளில போயிட்டு இருந்திருப்பான். இப்போது நீங்களும் அந்த காஃபி மக்க கீழே வச்சுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு நைஸ் டு மீட் யூ, நம்ம அப்புறம் பார்க்கலாம், பாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஐ மீன் வந்து ஜேகே க்ராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குமா. ஸோ போகும்போதே அவன் ஹிப்பை பிடிச்சி இழுத்துடுறான். ஏய் யார் நீ, என்ன பார்த்து அங்கிள் என்ற எனக்கு கிசச்சது தானே நீ அப்படின்ட்டு சொல்லவும் திக்குன்னா எழுது உங்களுக்கு. இவன் வேற விட்டு போயிட்டான். அது வந்து அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு திக்குன்னு இருக்குது, ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது, எதுக்கு பயப்படுறீங்கன்னு தெரியாமல் பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஜேகேவும் எப்படி பேச மாட்டேறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து பேக் பண்ணுற மாதிரி தான் பிடிச்சிட்டு இருப்பானா. ஸோ அப்படியே உங்கள் ஹிப்பை வந்து ஒரு கையாலே ரொட்டேட் பண்ணி உங்களை பார்க்குற மாதிரி வைக்கிறான். ஸோ வந்து நீங்களும் ஜேகே முட்டை மொழியும் முழிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் அப்படி பார்க்குறது. ஸோ இப்போ உங்களை இன்னும் கிட்ட எழுத்துட்டு என்ன மறந்துட்டியா என்ன, மறந்துன்னு சொன்னேன் உங்களை குன்று வண்டி அப்படின்ட்டு வந்து மறைச்சிக்கிட்டே சொல்கிறான். நான் உங்களை மறக்கலாம் இல்லை, அது ஒரு ஆக்சிடெண்ட், அன்றைக்கி நான் தெரியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் வந்தது தான். ஐம் சாரி மிஸ்டர் ஜான் ஜோங்கோ அப்படின்ட்டு சொல்லவும் இப்போது ஜேகே வந்து நீங்கள் இப்படி பயந்து பேசுறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான் சிரிப்பெல்லாம் ஹைட் பண்ணிட்டு. அப்படியா, மன்னிச்சிரா, சரி ஓகே, மன்னிப்பு ஏற்றுக்கணுன்னா அன்னைக்கு கொடுத்த பற்றியா இதே மாதிரி ஒரு கிஸ் கொடு, நான் வந்து மன்னிப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு அவனை வரப்பாவே சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு நீங்களும் தள்ளியோட பார்க்குறீங்க. பட் நோ யூஸ், நீங்கள் அப்படியே வந்து ஜேகேவோட செஸ்ட்டில் தான் கை வச்சுருப்பீங்களா. ஜேகே வந்து அது பார்க்குறான், உங்களை பார்க்குறான். உங்களுக்கு இப்போ என்னடா இப்படியே தான் நினைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவன் டபுள் மீனிங்கில் பார்க்குறது நல்லாவே புரியுது. ஸோ வந்து சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள், சார் கூட அங்கிள் நீங்கள் என்கிட்ட போய் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ஐயோ எனக்கு பயமாக இருக்குது விடுங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து நீங்களும் போகலான்னு பார்க்குறீங்க. பட் நோ யூஸ், அவன் உங்களை பிடிச்சிட்டே தான் இருக்கான். அண்ட் வந்து உங்கள் நெக்கை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான், பேக் நெக்கை. ஏய் இன்னொரு டைம் நான் அங்கிள்னு வாய வச்சிருவேன்டி அப்படின்ட்டு சொல்லவும் இப்போது டக்குன்ட்டு வந்து இப்போது உள்ளே தான் கேலக்ஸ் தான் என்ட்ரி ஆகுறான். ஜேகே 1 செகண்ட் வந்து விட்டுடுறான் அப்படியே அப்புறம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இந்த கேலக்ஸும் அப்பா நீங்கள் வந்து ஒயனை ட்ராப் பண்ணிடுறீங்களா, எப்படியா தான் இப்போது ஆஃபீஸுக்கு தானே போவீங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு, நான் ஒரு நைட் போல் அப்படி தான் அப்பா வருவேன், நான் வந்து போயிடுறேன், ஒன் அப்பா கொண்டு வந்து விட்டுருவாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து மூவ் ஆகிடுறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க, படுப்பாவே பையன் இவனை நம்ம வந்து எப்படி விட்டு போகிறேன் பார் கேலக்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஜேகே உங்கள் இடுப்பு பிடிச்சி இழுத்துடுறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க ஒரு மாதிரி பாவமா. ஸோ ஜேகேவும் ஸோ வந்து அங்கே வெளில தான் காய்ச்சி நிற்பாங்களா, கார் அப்படின்ட்டு வந்து ரொம்ப கத்துறான், அவன்கிட்ட வந்து கூப்பிடுறான். ஸோ அவரும் உள்ளே வந்துட்டு இப்போது கேட்டை சாத்துங்க அந்த மாதிரி ஒரு கண்ணை தான் காட்டுறான். அந்த மேன்ஷன் ஃபுல்லாகவே லாக் பண்ணிடுறாங்க. இப்போது ஜேகேவும் உங்களை தான் பார்க்குறான். ஸோ வந்து நீங்களும் வந்து என்னோட எல்லாத்தையும் லாக் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு பார்க்கும்போதே இங்கே வெயிட் பண்ணு வந்துடுறேன் அப்படின்ட்டு மேலேயும் கீழே உங்களை பார்த்துட்டு ஸோ இப்போ அப்படியே போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்களும் வந்து அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. ஸோ வந்து ஒரு டோர் கூட வந்து ஓப்பனில் இல்லை, எல்லாமே மூடி இருக்கு. ஸோ நீ என்னடா இதுன்ட்டு இப்போது நீங்களும் வந்து ஒரு
20 மினிட்ஸ் கிட்ட இப்படியே தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். மேலே போனால் ஜேகே இருப்பான். அவன் பேசுகிறதும் சரியில்லை. என்ன இதுன்ட்டு இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்கள் ஃபோனால் கால் பண்ண பார்ப்பீங்க, பட் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போது ஜேகே தான் நீங்கள் கால் பண்ணிட்டு இருக்கும் போதே கேலக்ஸ் தான் அட்டென்ட் பண்ணியிருப்பானா. நீங்கள் ஜேகே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் பின்னாடி அப்படியே அந்த ஃபோனை வாங்கி அவன் அட்டென்ட் பண்ணியிருப்பான். அப்படியே கட் பண்ணி வச்சுருப்பான். அதோட அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவனோட பேக்கெட்டில் வச்சுக்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். பார் பேபி, இன்னொரு டைம் என்ன சாருன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் பண்ணுற மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் உனக்கு தான் சேதாரம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லும். உங்களோட கன்னத்தில் கை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஐயோ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும். போகலாம் வீட்டுக்கு தானே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில விஷயம்லாம் பேசணுமே அப்படின்னு சொல்லும். என்ன பேசணும்? வயன் தானே உன் பேர்? எனக்கு ஒன்றா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஐஸை பார்த்துட்டு கேட்குறான். என்னடா இப்படிலாம் கேட்குறானே அப்படின்ட்டு நீங்கள் பேச வரத்துக்குள்ள இருக்கணும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்களும் என்னடா இது எப்படி மிரட்டுறான் அப்படிங்கிற மாதிரி. முடியாது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக நான் எப்படி இருக்க முடியும்? உங்கள் ஏஜ் என்ன, என் ஏஜ் என்ன? உங்களோட பையனை நான் டேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஜிக்கிக்கு கோவமாக வருது. ஏய் டேட் பண்ணிட்டுருக்கியா அப்படின்ட்டும் நீங்கள் சும்மா தான் சொல்லிருப்பீங்க. ஸோ இப்படி சொன்னால் வச்சு விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பீங்க. ஜிக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப கோவமாயிடுது. அப்போ நீ கேலக்ஸை டேட் பண்ணுறியாடி அப்படின்னு சொல்லும். ஆமாம், அந்த கேலக்ஸை டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் தான் சொன்னான்ல கேர்ள் ஃப்ரெண்டுன்னு, நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன். அன்றைக்கு பார்ட்டியில் அது ஒரு ஆக்சிடெண்ட். அதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, டோரை அன்லாக் பண்ணுங்க, நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும். இப்போது ஜிக்கிக்கு கொலை காண்டாயிடுது. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோடனே. ஸோ அவன் ஃபஸ்ட்டே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பான். நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு 12th ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம். பட் கேலக்ஸ் தான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ரூஃப்மே வந்திருக்காது. ஸோ நீங்கள் சிங்கிள்ங்கிற மாதிரி தான் சர்ச் பண்ண ஆளுங்கெல்லாம் சொல்லிருப்பானுங்க. அப்படி நீங்கள் டக்குன்ட்டு சொன்னோன்னே ஜிக்கிக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்படியே பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உங்களை அப்படியே படுக்கிற மாதிரி போட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். உங்களுக்கு திக்குன்னு ஆகுது. என்னடா இவர் இப்படிலாம் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஜிக்கி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அவரோட அந்த ஃபேஸ் அந்த ஸ்பீச் ஆகட்டும், அந்த வாய்ஸ், அந்த கோல்டான வாய்ஸும் சரி, அண்ட் அவனோட ஃபேஸ் அவனும் சரி, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களை தடுக்குது, அந்த ஒரு ஏஜ் கேப். அப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு பையன்லாம் இருக்குது. அந்த பையன் நம்மளை விட ஒரு வயசு பெரிய பையன். இப்படி ஒரு ஹக்கேஜ் ஆளுங்க கூட நம்ம இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை தான் அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஸோ ஜேகேவும் அப்படியே கோவமாக இருப்பானா, அவங்க கதை தான் பார்க்குறான். ரொம்ப பயந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த கோவம்லாம் போயிடுது. ஸோ இப்போ அவன் உங்ககிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, அவனை பிரேக் பண்ணுறேன், ஓகே? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியாடி? 1 சொல்லு, கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லும். நான் எப்படி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? உங்களோட ஏஜ் 35. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு பையனுக்கு அப்பா வேறு. ஏற்கனவே ஒரு பொண்ணை தொட்டிருப்பீங்க. எப்படி நான் உங்களோட பொண்ணு ஏஜ் இருக்கும் என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க
அப்படின்ட்டு வந்து நீங்களும் ஒரு மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேக்கு வந்து அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஏய், துணிக்கு யார்டி சொன்னது? உனக்கு தெரியாதுல்ல, உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. கேலக்ஸ் என்னோட பையனும் கிடையாது, என் பிரதரோட பையன், என் அண்ணாவோட பையன் அப்படின்ட்டு இப்போ பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை தான் காட்டுறாங்க. கேலக்ஸ் வந்து ஜேகேவோட அண்ணாவோட பையன்தான். அவங்க கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க, கேலக்ஸோட அப்பாவும் அம்மாவும். அப்போ வந்து கடைசியாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜேகே கிட்ட கொடுத்துருப்பாங்க கேலக்ஸை, நீ தான் பார்த்துக்கணும், அவன் பையன் நினச்சி சொல்லி வளரு, அவர் அப்பா இல்லாத பையனை வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. கேலக்ஸுக்குமே தெரியாது ஜேகே தான் வந்து நம்ம சித்தப்பா, அவர் நம்ம அப்பா இல்லைன்ட்டு அவனுக்கும் தெரியாது. ஜேகே வந்து நம்மளோட அப்பா அப்படின்னு தான் அவனும் நினச்சிட்டு இருக்கான். ஸோ வந்து இப்போது இதுதான் வந்து சொல்கிறான் ஒயின்கிட்ட, ஐ மீன் உங்ககிட்ட. ஸோ நீங்களும் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு எதுவுமே புரியாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நான் யாரையும் தொடல, சிங்கிள் மேன் தான். உன்னை பார்த்தோன்னே ஏன்னு தெரிலடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீ என்னை விட்டு போடணும்னு நினச்சாலும் மை பேபி கேர்ள், உன்னிட்ட நான் போக மாட்டேன்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு, ஓகே அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவனை அப்படியே வந்து வார்மாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அந்த கிஸ்ஸை பிரேக்கே பண்ணலை, அவன் வந்து சிங்கிள் தான் இப்போ வரைக்கும், வந்து எந்த ஒரு பொண்ணையும் டச் பண்ணல. அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். யார்கிட்டையும் ஃபீல் பண்ணாதது அவன்கிட்ட ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். ஏஜ் கேப்லாம் என்னடா விஷயன்ற மாதிரி நீங்களும் வந்து பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜேகேவும் நீங்கள் கிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே வந்து ஸ்மைல் பண்ணுறான். உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு இப்போ வெளில தான் வரான் கார்கிட்ட. ஸோ கார் அன்லாக் பண்ணுறான், பண்ணிவிட்டு உங்களை அப்படியே வந்து அப்படியே உட்கார வைக்கிறான் சீட்டில். ஸோ உங்கள் சீட் பெல்ட்டை போட்டு விட்டு நீங்களும் வந்து ஜேகேவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க நர்வஸாக. ஸோ வந்து இப்போ அப்படியே அந்த கார் மூவ் ஆகுது, மேன்ஷனுக்கு தான் கூப்பிட்டு போகிறான், அவனோட ஒரு ப்ரைவேட்டாக இருக்க ஒரு மேன்ஷனில். ஸோ உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு இப்போ அவனோட பெட்டுக்கு தாங்க போகிறான். உங்களை தொப்புன்னு அப்படியே அந்த பெட்டில் போட்டுடுறான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஜேகே அப்போது நடி அப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸோ நீங்களும் எனக்கு பயமாக இருக்கு, ரொம்ப வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேட்குறீங்க. வலிக்காத மாதிரி பண்ணுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனும் அவங்க மேலே தான் ஓவர் ஆகுறான். ஸோ நீங்களும் வந்து நல்லாவே கிஸ் பண்ணுறீங்க, அவனும் சும்மாவா உங்களுக்கு மேலே இருக்கான். ஸோ அந்த இப்படியே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் மூவ் ஆகி கழுத்துக்கிட்டு போய் அது வந்து அவனோட ஹேண்ட்ஸ்லாம் நல்லாவே வந்து ப்ளே ஆகுது உங்கள் மேலே. ஸோ அந்த இடத்துக்கு போயிடுது. உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ வந்து நீங்களும் ஜேகேவோட ஐஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகேவும் சும்மாவா கன்சமிட்டாமல் அப்படியே உங்கள் கண்ணையே பார்த்துட்டு அப்படியே வந்து நல்லாவே ப்ளே பண்ணுறான் அந்த இடத்துல. ஸோ இப்போது உங்கள் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டு அப்படியே வச்சிடுறான். நீங்களும் ஒரு மாதிரி ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி உட்காந்த மாதிரி தான் இருந்திருப்பானா, அப்படியே ஹிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி படுத்த மாதிரி வந்துடுறான். உங்களால் பெயின் தாங்க முடியல. ஸோ நீங்கள் கத்தக்கூடாதுன்ட்டு உங்களை அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான், அப்படி கிஸ் பண்ணுறான், பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது ஃபஸ்ட்டு, உங்களால் முடியலைங்க, ரொம்ப ப்ளஷர் ஆகிடுறீங்க. ஸோ வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஜேகேவை தான் பார்க்குறீங்க. பொறுமையாக பண்ணுங்க, வலிக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ ஜேகேவும் உங்களை அப்படியே பார்த்துட்டு வா என்ன மாதிரி இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி நல்லாவே பிடிச்சி பண்ணிட்டு இருக்கான். உங்களோட அந்த 2 இதையும் போட்டு நல்லாவே ப்ரெஸ் பண்ணுறான். உங்களால் ப்ரெஷர் தாங்க முடியல, கத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் கத்துறது அந்த மேன்ஷன் ஃபுல்லாகவே கேட்குது உங்கள் வாய்ஸ் தான். ஸோ ஜேகேவும் ஒரு 2 ஹவர்ஸுங்க அவங்கள புரட்டி போடுறான். நல்லா தான் இருக்குது உங்களுக்குமே, பட் ரொம்ப வெயினாக இருக்குது. ஸோ இப்படியே வந்து எல்லாமே முடித்தோடனே உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான்.
ஸோ வந்து நீங்களும் வந்து அப்படியே கண்ணை மூவ் பண்ணி ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஜேகே ஆல்ரெடி உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு அந்த ஃபீலே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நீங்கள் தான் ஜேகே கிட்ட கேட்குறீங்க, மிஸ்டர் ஜேகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஏய் இப்போ தாண்டி சொன்னேன் பண்ணிட்டு இருக்கும் போது டாடி சொல்லு பார்ப்போம் டாடி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சிரிச்சிட்டே சொல்கிறான். நீங்களும் 1 செகண்ட் வந்து நர்வஸாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிள்றான். டாடி கில்லாதீங்க டாடி, நான் சின்ன பொண்ணாக இருக்கேன், உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, எனக்கு என்ன ஏஜ் ஆகுது, எப்படி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சொல்லவும். ஏய் என்னடி இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன, யார் என்ன பேசினாலும் கண்டுக்கூடாது. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோதான், சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து அவன் கட்டி பிடிச்சிக்கிறான். ஒன்றும் தெரியுது உங்களை பிடிக்கத சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உங்களை கட்டி தான் பிடிச்சிருப்பான். நான் அப்படியே உங்கள் இந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ஏய் என்னடி சொல்கிற, ஜெயமாவும் பிடிக்கலையாடி உனக்கு, இந்த டாடியை பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லும். அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எதோ பேசவே முடியல, ரொம்ப வாயடிப்பீங்க. ஜேகே கிட்ட உங்களால் வாயடிக்கவே முடியல, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த ஹக் வந்து ரொம்ப டைட்டாக லாங்காக போகுது. ஸோ இதோட தாண்டா இந்த 1 சாட் முடியுது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா நிறைய எனக்கு லைக்ஸ் வரணும். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேர் லைக்ஸ் போட்டுடணும். போட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணனா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. லைக் போட்டால் தான் உங்களை மாதிரி நிறைய வியூவர்ஸ் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அர்மி லைக் போடுங்க, ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா போடுங்க. ஓகே? ஸோ வந்து இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இன்னும் யோசித்து வச்சுருக்கேன், உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன். ஓகே? ஸோ எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பை அமீஸ்.